எர்த்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஐசி ரிங் கொண்ட கிரகம் தான் சனி கிரகம். அதை சுற்றி ஆர்பிட் பண்ணுற ஜெம் தான் டைட்டன். ஒரு பிளானட் சைஸை கொண்ட அந்த நிலவு முதல் கிரகமான மெர்க்குரியை விட ரொம்ப பெருசு. அந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் ரொம்பவே திக்கான நைட்ரஜன் அண்ட் மீத்தேனால் ஃபார்ம் ஆகி உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத அந்த சமயத்தில் தான் ஹைகன்ஸ் ப்ரோப் 2005 டைட்டனுக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ அந்த கிளவுட்ஸை தாண்டி உள்ள ஒரு உயிர் கூட பாத்திர மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஹைகன்ஸ் தன்னுடைய கேமராவில் ரெக்கார்டான சில இமேஜஸை எர்த்துக்கு சென்ட் பண்ணுது. அந்த ஹைகன்ஸ் ப்ரோப் அங்கே சாஃப்ட் லேண்ட் ஆகுது. ஹைகன்ஸ் அந்த பிளானட் அட்மாஸ்பியரில் அதிக அளவுக்கு மீத்தேன் இருக்கிறத கண்டுபிடிக்குது. மீத்தேன் அங்கே கேஸ் ஃபார்ம்லையும் தாண்டி லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதையும் கண்டுபிடிச்ச அந்த சமயத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செகண்ட் வாட்டர் பிளானட் டைட்டன் தான். டெக்னிக்கலி இது எதுவும் தண்ணி இல்லைனாலும் அங்கே ஃப்ரோசன் நிலையில் முடியல. ஹைகன்ஸ் ப்ரோபோடைய மதர்ஷிப் தான் கெசைனி. ஹைகன்ஸ் லேண்ட் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு டைட்டனை இவ்வளவு நாள் ஆர்பிட் பண்ணதில் நமக்கு சில இமேஜஸை சென்ட் பண்ணுது. அந்த இமேஜஸ்ல என்ன இருந்தது தெரியுமா? அதுல லிக்விட் ஃபார்ம்ல சின்ன சின்ன குளங்கள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஏரி, ஆக்டிவ் ரிவர்ஸ், அதே மாதிரி உயிர்கள் உருவாக பயாலஜிக்கல் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ அங்க உயிர்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். டைட்டன் 5.5 பில்லியன் இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர்ல சன் எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த சமயத்துல சூரிய ஒளியே படாத அந்த பிளானட்ல சோலார் சிஸ்டத்தோடைய கடைசி ஓஷன் அன்லாக் ஆகலாம். அந்த சமயத்துல அங்க டைட்டன் அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே சமயத்துல சோலார் சிஸ்டத்தோடைய கடைசி ஹேபிட்டபிள் பிளானட்டா சரியா அந்த பாயிண்ட்ல டைட்டன்ல உயிர்கள் தோன்றலாம், இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற உயிர்கள் இவால்வ் ஆகலாம். இந்த பிளானட்ல இறங்கி கால் வைக்கிற முதல் மனிதன் நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.